கன்னி ராசி புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டது. இந்த ராசியில் உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்களும் அடங்கும். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் நாராயணன் வழிபாட்டை செஞ்சால் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெற முடியும், நல்லது உங்களுக்கு நடக்கும். புதன்கிழமையில் நாராயணன் வழிபாடு இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் மேன்மை அடையக்கூடிய வழிபாடு. உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும், நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு சொல்லுங்கள். அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்க உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் வேண்டுதலையும் வைக்கிறோம், நல்லது நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். இந்த மிதுன ராசியை போல தான் கன்னி ராசிக்கும் அதிபதி புதன் பகவானாக இருக்கார். இந்த 2 ராசிக்கும் ராசி அதிபதி புதன் பகவான். இந்த மிதுன ராசிக்காரங்க பாருங்கள், எந்த ஒரு விஷயத்துலையுமே பட்டும் படாமலும் விலகி இருப்பாங்க, மற்றவங்க பேசினாதான் பேசவே ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த கன்னி ராசிக்கும் புதன் அதிபதியாக இருக்கிறாரு. நீங்கள் எப்படின்னா உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக்கிட்டு மற்றவங்களை ஆழம் பார்க்குறதுல வல்லவர்களாக கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. எல்லோருக்கிட்டையுமே நல்லா எளிமையாக பழகிடுவீங்க. புதன் பகவான் மட்டும்தான் தன்னோட ராசியில் ஒன்றா இருக்கக்கூடிய இந்த கன்னி ராசியில் உச்சமடையக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது. அதனால தான் உங்களுடைய திறமையும் உங்களோட தகுதியையும் மற்றவங்க அங்கீகரிக்க தவறிட்டாங்கன்னா உங்களுக்கு நீங்களாக மகுடம் சூட்டிக்குவீங்க. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய வெளிச்சத்துக்கு வராத அவலத்தை கூட தட்டி கேட்கக்கூடிய திறமை படைச்சவங்களா கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. மற்றவங்ககிட்ட வேலை செஞ்சாலுமே பெரும்பாலும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சொந்த தொழில் செய்வது ரொம்பவுமே விருப்பமான விஷயமா இருக்கும். மற்றவங்ககிட்ட வேலை செஞ்சாலுமே கூடிய விரைவில் அதை கற்றுக்கிட்டு சொந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய ஒரு இயல்பு கன்னிராசி அன்பர்களுக்கு பெரும்பாலான நபர்கள்கிட்ட இருக்குது. பணம் குறைவாக கிடைச்சாலும் சரி, நீங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அந்த வேலையை செய்வீங்க. மனதுக்கு பிடிச்ச வேலையாக இருந்தால் சம்பளம் குறைவாக இருந்தாலுமே மன திருப்தியோடு செய்வீங்க. எப்படி பார்த்தாலுமே நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாலாம் இருக்க மாட்டீங்க, 4-5 பேரை வச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு அங்கீகாரத்திற்கு வருவீங்க. உங்களின் 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிர பகவான் அதிபதி அப்படிங்கிறதுனால எப்பொழுதுமே உற்சாகமாக இருப்பீங்க, உற்சாகமாக பேசக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைங்க மற்றவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்களை எல்லாமே ஏற்படுத்தியிருக்கும். உங்களோட ஒவ்வொரு செயலுமே மற்றவங்களோட வாழ்க்கையில் நன்மையை கொடுத்துருக்கும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திர பகவான் அதிபதியாக வர்றதுனால உங்களுடைய அறிவு திறமையை பயன்படுத்தி அதிகமாக லாபம் அடையக்கூடிய யோகம் கொண்டவங்க நீங்கள். உடலமைப்பு உங்களுக்கு எப்பொழுதுமே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தக்கூடியவங்களாக இருப்பீங்க. கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே பொதுவாக பார்க்குறதுக்கு சாதாரண நபர்கள் போல் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா அந்த இடத்தையே சின்ன பின்னமாக ஆக்கிடுவீங்க. இந்த கோபத்தால் நிறைய விஷயத்தில் நீங்கள் சில நபர்களையோ நீங்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பீங்க. யாராச்சும் உங்களை அவமானப்படுத்திட்டாங்க இல்லை கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆவேசத்தெல்லாம் எதிரில் இருக்கிறவங்க தாங்கிக் கொள்ளவே முடியாது, அந்த அளவுக்கு உங்களுடைய கோபம் இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க, அதை திறமையாக நீங்கள் கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை நீங்களே அமைச்சிப்பீங்க. உங்களோட கஷ்டத்தை மற்றவங்க கிட்ட சொல்ல மாட்டீங்க. மற்றவங்க ஒரு கஷ்டம்னு வந்தால் அவங்களுக்கு சிறப்பான முறையில் ஆறுதல் சொல்லி அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகாட்டியாக கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமையும், கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரகநிலை மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதம் இருக்குது. கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் செவ்வாயும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரனும், ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர இயக்கத்திலையும் கூடவே ராகு பகவானும் இருக்கார். தொழில் ஸ்தானத்தில் குருவும், லாபஸ்தானத்தில் சுக்கிரனும், அயன சைன போகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது 11ஆம் தேதி அன்னைக்கு
அயன சயன போகஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் உங்கள் ராசிக்கு மாற்றம் அடைஞ்சு வராரு. 14ஆம் தேதி அன்னைக்கு ராசியிலிருந்து செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு போவார். 15ஆம் தேதி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அயன சைன போகஸ்தானத்திற்கும் 16ஆம் தேதி அன்னைக்கு அங்கு இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கும் வராரு. 29ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு போக போறாரு. இந்த ஒரு கிரகநிலை மாற்றங்களும் தான் உங்களுக்கு இந்த மாதம் பலன்களை ஏற்படுத்தும். அந்த வகையில் பலன்கள் எப்படி அமையுங்கிறத பார்க்கலாம். எந்த ஒரு வேலையுமே ரொம்பவுமே பொறுமையாகவும் பொறுப்புணர்ந்தும் செய்து முடிக்கக்கூடியவங்க தான் கன்னிராசி அன்பர்கள் நீங்கள். இந்த கிரக அமைப்புகளை பார்த்தா இந்த மாதம் எல்லாவித காரியங்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமாக நடந்து முடியக்கூடிய வாய்ப்பை கொடுக்க போகுது. முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும். எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாக வந்து சேரும். உங்களுடைய விருப்பங்கள் கைகூடும். நண்பர்கள் மத்தியில் பாருங்கள், நல்ல ஒரு மரியாதையும் அந்தஸ்தும் உயர்ந்து காணப்படும். மற்றவங்கிட்ட பேசும்பொழுது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லதாக இருக்கும். பணவரத்து சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியுமே முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் அமையும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும். எதிர்பார்த்த பண உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் அனைத்து வித வெற்றி வாய்ப்புகளுமே பெற முடியும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு பக்கபலமாக பல விஷயத்திலையும் உங்களுக்கு இருக்கும். அவங்களுடைய ஆதரவு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் செஞ்ச சிறப்பான செயல்களுக்கான பாராட்டு அங்கீகாரம் இப்பொழுது கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குதூகலமான சூழல் உருவாகும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்துக்குவாங்க. இது மனதுக்கு இதமான ஒரு வாய்ப்பையெல்லாம் ஏற்படுத்தும். பிரிந்து சென்றவங்க மீண்டும் உங்களை நாடி வருவாங்க. பெண்கள் நிதானமாக பேசுறது நல்லது. பணவரத்து திருப்தி தரும் வகையில் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கூடிய விரைவில் உங்களை வந்து சேரும். அரசியல்வாதிகள் கோஷ்டி சண்டையிலிருந்து ஒதுங்கி நிற்பது நல்லது. சகாக்களுடன் உரிமையாக பேசி பேரை கெடுத்துக்காதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு கவனமாக செயல்படாவிட்டால் பாதிப்பை கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மூத்த கலைஞர்களின் ஆதாயம் இப்போ கிடைக்கும். பழைய நிறுவனத்திலிருந்து புதிய வாய்ப்பு வந்து சேரும். சம்பள விஷயத்தில் மட்டும் கராராக இருக்கிறது அவசியம். மாணவர்கள் சக மாணவர்கள் கிட்ட பழகும் பொழுது கவனமாக இருக்கணும். பாடங்கள் இப்போ உங்களுக்கு ரொம்பவும் எளிமையாக தோன்றும். உங்களோட பாடத்திட்டத்தில் நீங்கள் எல்லாமே எளிதியாக புரிஞ்சுக்க உங்களோட பெற்றோர் ஆசிரியர் அவங்களுடைய உறுதுணை பக்கபலமாக இருக்கும். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் வீண் அலைச்சல் வரலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வம் ஏற்படும். வாக்கு வன்மையால் அனுகூலம் உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையுமே யோசித்து செய்கிறது நல்லது. பணம் சார்ந்த கஷ்டங்கள் குறைஞ்சி காணப்படும். காரிய வெற்றியும் நன்மையும் உங்களுக்கு இப்பொழுது உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் காரிய அனுகூலம் ஏற்படும். எடுத்த காரியத்தை திறமையாக செஞ்சு முடிக்க வேண்டிய வாய்ப்புகள் எல்லாம் தானாக வந்து சேரும். சுய நம்பிக்கை அதிகரிக்கும். புத்தி தெளிவு பிறக்கும். எந்த பிரச்சனையுமே எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் ஆற்றல் அதிகரிக்கும். சித்திரை 1, 2 பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் அமையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் பிறக்கும். சிறப்பாக செயல்பட போகிறீங்க நீங்கள் இந்த மாதம். புது நம்பிக்கை தைரியம் இதெல்லாமே உருவாகும். எதிர்பார்த்த பண உதவி தக்க சமயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உதவியாக அமைய போகுது. வேலை இல்லாமல் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நீங்கள் நினச்ச வேலை, உங்களுக்கு பிடிச்ச வேலை இப்பொழுது கிடைக்கும். உத்தியோகத்தில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களுக்கு இப்போ காத்துட்ருக்குன்னு கூட சொல்லலாம். வரக்கூடிய சரியான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எல்லா விதத்திலுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். முக்கியமான நபர்களின் உதவி இப்போ உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமாக இந்த விஷயத்தை செய்யுங்க. நன்மை உண்டாகும். கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் தீரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். கிருஷ்ண பகவானின் பரிபூர்ணமான ஒரு அருளும் உங்களுக்கு உண்டாகும். நன்மை பிறக்கும். நல்லது விரைவில் நடக்கும். அதிர்ஷ்ட கிழமைகள் புதன், வெள்ளி. அதிர்ஷ்ட தினங்கள் 4, 5, 6. இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலுமே நன்மையாக நடக்கும். நல்லது பிறக்கும். சிம்மராசி அன்பர்கள், இறைவனின் பரிபூர்ணமான ஒரு அருளும் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம்.
என்ன கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கன்னிராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.